கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டியில் மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அகதி போல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பகுதி மக்களின் தவிப்பை குறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி பேரூராட்சியில் தற்போதுள்ள காவல் நிலையம் அருகில் தமிழக அரசுக்கு சொந்தமான நிலத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின் பெயரில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 33 ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளாக மின் இணைப்பு, சாலை வசதி, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இதற்கு சிலர் இடையூறாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இங்கு வசிக்கும் பலர் பட்டா வழங்கப்பட்டதும் புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளம் அமைத்துள்ளனர். ஆனால் அடிப்படை வசதிகள் வழங்கப்படாததால் வீடு கட்டுவதை அப்படியே கிடப்பில் போட்டுள்ளதாகவும், தமிழக அரசு தங்களுக்கு பட்டா வழங்கி இருந்தும் உள்ளூர் நிர்வாகம் தங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தர மறுப்பதால் செய்வதறியாமல் தவித்து வருவதாகவும், மின் இணைப்புக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னரே பணம் செலுத்தியும் தங்களது வீடுகளுக்கு மின் இணைப்பை வழங்காமல் இழுத்தடித்து அலைக்கழித்து வருவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களது குழந்தைகளின் கல்வி கற்றலும் அதனால் அவர்களின் எதிர்காலமும் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும், பட்டா வழங்கியது முதல் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு தற்போது வரை வீட்டு வரி செலுத்தியும் தெருவிளக்கு, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை எனவும், இரவு நேரத்தில் இருளில் தவித்து வருவதாகவும், விஷப்பூச்சிகள் அதிகம் நடமாடுவதால் ஒருவித பயத்தோடு இங்கு வாழ்ந்து வருகிறோம் என்று கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். டெபாசிட் கட்டினுக்கிறோங்க, 5500 ரூபாய் கட்டினுக்கிறோங்க. நாங்க அதுக்கு ரசீதி இருக்குது, நாங்க கட்டினதும் வச்சிருக்கிறோங்க. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, எந்த தீர்வும் கொடுக்க மாட்டேன்றாங்க ஈபிஆக்காரரு. நாங்கள் என்னங்க ஐயா இந்த மாதிரி பாரு உடம்புக்கெல்லாம் கரண்ட் கொடுத்துக்கிறீங்க, நாங்கள் ஜென்ம கஷ்டப்பட்டு தாலி அடமானம் வச்சு கட்டினுக்கிறோங்க ஐயா. வெஞ்சு ரசீது கூட கொடுக்குறேன். நான் கலெக்டர் அம்மாவும் முதலமைச்சர் ஐயாவும் பார்த்து எங்களுக்கு விளக்கு கொஞ்சம் கரண்ட் வசதி கொடுங்க ஐயா. அப்படி கொடுக்கலன்னா நாங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டும் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் போட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து இருட்டில் நாங்கள் சாகிறத விட அங்கே சீமனை ஊற்றின்னு சேர்த்து போயிடுவோங்க. இதுதான் நாங்கள் எடுத்துக்கிற கடைசி கோரிக்கை. தாங்கள் அரசிடம் வீடு கட்டித்தர கேட்கவில்லை, மின் இணைப்பையும் குடிநீர் இணைப்பையும் வழங்க நடவடிக்கை எடுக்க கோருவதாகவும், இது குறித்து பல முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோருக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர் இப்பகுதியினர். இதே நிலை தொடர்ந்தால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை ஆகியவற்றை அரசிடம் திரும்ப ஒப்படைத்து அரசின் அலட்சியத்திற்கு எதிரான வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். பசங்களாம் 12வது காலேஜ் போதுங்க, அவங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை. 2-3 பேர் பயிலாகி போயிட்டாங்க, பாசல் எழுத முடியாம கரண்ட் வசதி இல்லாம உளுந்து காலெல்லாம் மனகாலெல்லாம் உடச்சுருக்குறங்க ஐயா. 2 பேர் பாம்பு கடிச்சே சேர்த்துட்டாங்க ஐயா. எங்களுக்கு நல்லது பண்ணுங்க ஐயா, எங்களுக்கு கரண்ட் வசதி மாத்திரம் கொடுங்க ஐயா. வீடு கூட கட்டி தராதுங்க, இப்படியே இருக்கிறங்க. இது தொடர்பாக பேரூராட்சி செயலாளர், பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் ஆகியோரிடம் எமது செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது இதுகுறித்து தற்போதுதான் கேள்விப்படுவதாகவும், விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். எனவே அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் தங்களுக்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அகதிகள் போல் வாழ்ந்து வரும் மக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.